அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த பொன்னேரி ஊராட்சி சின்ன கவுண்டனூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் அருண் பாண்டி, வயது 38. இவர் ஒரு லாரி டிரைவர். இவரும் அதே பகுதியை சேர்ந்த அம்மு, வயது 30 என்பவரும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளனர். தற்போது இந்த தம்பதிக்கு 2 மகன்களும் உள்ளனர். இந்த நிலையில்தான் அருண் பாண்டிக்கும் அம்முவுடைய நெருங்கிய உறவினர் ஒருவருடைய மனைவிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கமானது நாடவில் இவர்களுக்குள் தகாத உறவாக மாறியிருக்கிறது. அதன் பிறகு இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள். தங்களுடைய கள்ளக்காதலையும் வளர்த்து வந்திருக்கிறார்கள். இவர்களின் இந்த கள்ளக்காதலை அறிந்த குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இருவரையும் கண்டிக்கவும் செய்திருக்கிறார்கள். கள்ளக்காதல் விவகாரம் தெரிந்த பிறகு அந்த உறவுக்காருடைய பெண்ணின் கணவர் அந்த பெண்ணை விட்டு பிரிந்து சென்று விட்டார். இதுதான் சாக்கு என அருண் பாண்டி அந்த பெண்ணை யாருக்கும் தெரியாமல் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை திருமணம் செய்து கொண்டு ரகசியமாக ஒரு வீடு எடுத்து குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார். அடிக்கடி அந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்று அவருடன் உல்லாசமும் அனுபவித்து வந்திருக்கிறார். அப்போது அந்த பெண்ணோ அருண் பாண்டியிடம், எவ்வளவு நாள் தான் இப்படி ரகசியமாக குடும்பம் நடத்துவது, என்னை உங்களுடைய வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் எனவும் கூறியிருக்கிறார். அதற்கு உடனடியாக அருண் பாண்டியும் சம்மதம் தெரிவித்து கையோடு அந்த பெண்ணை நேற்று முன்தினம் இரவு தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார். கள்ளக்காதலியை வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்த அருண் பாண்டி தன்னுடைய மனைவியான அம்முவிடம், இனிமேல் இவர் என்னுடன் தான் வாழ்வார், நம்முடன் தான் இந்த வீட்டில் இருப்பார் என்றும் கூறியிருக்கிறார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அம்மு, கள்ளக்காதலி இருப்பதுடன் 4 வருடங்களுக்கு முன்பு இருவரும் திருமணம் செய்து கொண்டு இவ்வளவு நாட்களாக ரகசியமாக குடும்பம் நடத்தி வந்தீர்களா என்பதை கேட்டு பேரதிர்ச்சி அடைந்திருக்கிறார். 4 வருடங்களுக்கு முன்பு உங்கள் இருவருக்கும் திருமணமே நடந்துவிட்டதா என அதிர்ச்சியில் உறைந்து போயும் இருக்கிறார். மேலும் 2 பிள்ளைகள் வீட்டில் இருப்பதால் இந்த பெண்ணை நான் என்னுடைய வீட்டில் தங்க விடவே மாட்டேன் என்று அம்முவும் கூறியிருக்கிறார். ஆனால் அருண் பாண்டியோ மனைவியிடம் ஆவேசமாக தகராறும் செய்திருக்கிறார். அதன் பிறகு அருண் பாண்டியும் அந்த பெண்ணும் சேர்ந்து அறைக்கு வெளியே அம்முவை தள்ளிவிட்டு இருவரும் அறைக்குள் சென்று இருக்கிறார்கள். கதவையும் பூட்டி கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு அறைக்குள்ளே இருவரும் உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களின் சிரிப்பு சத்தம் கேட்டு அதிர்ச்சியும் விருப்பும் அடைந்த அம்மு வீட்டின் மாடிக்கே சென்று விஷத்தை குடித்து விட்டார். இதில் அவர் அங்கேயே மயங்கி கீழேயும் விழுந்து விட்டார். ஆனால் இது எதுவுமே தெரியாமல் அருண் பாண்டி அந்த மனைவியுடைய உறவுக்கார பெண்ணுடன் வீட்டில் உல்லாசமாக இருந்திருக்கிறார். நீண்ட நேரத்துக்கு பிறகு வெளியே வந்திருக்கிறார்கள். அங்கு அம்மு இல்லை. அம்மு எங்கே சென்றார் என தேடியும் பார்த்திருக்கிறார்கள். அப்போதுதான் நீண்ட நேரமாகியும் அம்மு கீழே வராததால் மேலே சென்று அவர் தேடி பார்த்திருக்கிறார். அங்கு மாடிக்கு சென்று பார்த்தபோது தான் அம்மு சுயநினைவின்றி கீழே விழுந்து கிடப்பதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். உடனடியாக அவரை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு தூக்கி சென்றிருக்கிறார். அங்கு சென்ற பிறகு அம்முவை பரிசோதனை செய்த மருத்துவர் அம்மு இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். இதை கேட்டு அருண் பாண்டி அதிர்ச்சியடைந்து உடனடியாக அம்மு இறந்த தகவலை அவருடைய பெற்றோருக்கு தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அருண் பாண்டியுடைய கள்ளக்காதலி, கண்டிப்பாக போலீசார் நம்மை கைது செய்து விடுவார்கள், அதனால் இங்கு இருப்பது நமக்கு பிரச்சனை என நைஸாக அங்கிருந்து தலைமறைவாகிவிட்டார். யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து ஓடி போய்விட்டாள். இது குறித்து தகவல் அறிந்த ஜோலார்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அம்முவின் தாயாரான ஆனந்தி கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிந்து தற்கொலைக்கு காரணமான கணவனான அருண் பாண்டியை அதிரடியாக கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர். மேலும் தலைமறைவாக இருக்கக்கூடிய கள்ளக்காதலியையும் தேடி வருகிறார்கள். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது.